இன்ஸ்டாலே நெறைய கிளாஸ் போடுறாங்க மேம். நான்லாம் அதுலலாம் ஜாயின் பண்ணி உங்களுக்கு தான் ஆல்ரெடி ப்ரொசீஜர் அனுப்பல. ப்ராப்பரா வரணும் அப்டின்னா, அது உங்கள மாரி உங்கள்ட்ட கத்துக்கிட்டா மட்டும் தான் முடியும். அப்படி ஒரு நம்பிக்கை வந்து தான் உங்ககிட்ட நான் கேட்டேன். கண்டிப்பா நீங்க சொல்லிக் குடுப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இவங்க காரைக்குடி. இவங்க வந்து ஆன்லைன்ல வந்து நெறைய மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு, எனக்கு வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ண மெட்டீரியல்ஸ்லாம் அனுப்பியிருந்தாங்க. சரி நானுமே ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு குக்கி ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்குமே ஃப்ளாப் ஆயிடுச்சு. ஸோ ஆன்லைன்ல வந்து நீங்க போய் கிளாஸ் செய்றீங்க அப்படின்னா, வாட்ஸ்அப் சப்போர்ட் இருக்கான்னு வந்து கேட்டுட்டு நீங்க சேருங்க. குக்கி வந்து வெறும் இன்கிரீடியன்ட்ஸ், மெட்டீரியல்ஸ வச்சு மட்டும் உங்கனால பண்ண முடியாது. நெறைய டிப்ஸ் கத்துக்கிட்டீங்கன்னா மட்டும் தான் வந்து உங்களுக்கு வந்து குக்கி வந்து ப்ராப்பரா வரும். இந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் டிப்ஸ் எல்லாமே சொல்லிட்டு மெஷர்மெண்ட் வந்து லாஸ்ட்ல குடுக்குறேன். நெறைய பேர் வந்து மெஷர்மெண்ட்ட பார்க்குறது, டிப்ஸ வந்து கவனிக்கிறதே கிடையாது. இப்ப இந்த பட்டர் பாருங்க 40 டிகிரி, 67 டிகிரி, 72 டிகிரி. இதுல லாஸ்ட் ஒண்ணு பாருங்க, 3 ஒண்ணு அப்படியே தொட்ட உடனே மெல்ட் ஆயி கீழ வருது இல்லையா? இந்த அளவுக்கு வந்து சாஃப்ட்டா இருக்கும். என்னோட பட்டர பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னா, உங்களுக்கு குக்கி வந்து ப்ராப்பரா இருக்கும். சப்போஸ் அப்படி இல்லன்னா, இந்த டெம்பரேச்சர் வந்ததுக்கு அப்புறமா நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க ப்ரவுன் சுகர் யூஸ் பண்றீங்க. ப்ரவுன் சுகர் தான் யூஸ் பண்ணணும். ஒயிட் சுகரும் நீங்க யூஸ் பண்ணலாம். இதே மெஷர்மென்ட்ல நீங்க ஒயிட் சுகர் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லன்னா ப்ரவுன், ஒயிட் 2யும் கம்பைன் பண்ணி கூட நீங்க சேர்த்துக்கலாம். மில்லட் குக்கீஸ் வந்து நீங்க செய்றப்ப கார்டமம் சீட்ஸும், ஏதாவது நட்ஸ் உங்ககிட்ட என்ன நட்ஸ் அவைலபிளா இருக்கோ சேர்த்துக்கோங்க. இது 2ம் சேர்க்கிறப்ப உங்களுக்கு வந்து ரிச்னஸ் வந்து சூப்பரா கிடைக்கும். அப்படி இல்லாம நீங்க மைதா, வீட் இது மாதிரிலாம் செய்றப்ப நீங்க வந்து நார்மலாவே செய்யலாம். ஆனா மில்லட் குக்கீஸ்ல வந்து நட்ஸ் வந்து கண்டிப்பா சேர்த்துக்கோங்க. திணை மாவு வந்து ஒரு ஒரு பிராண்டுக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். ஒரு பிராண்ட்ல வந்து ரொம்ப ஸ்டிக்கியா இருக்கும். ஒரு பிராண்ட்ல நல்லா உதிரியா இருக்கும். ரொம்ப ஸ்டிக்கியா இருக்கு அப்படின்னா, பைண்டிங்க்கு வந்து கோதுமை மாவு வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமா போட்டுக்கோங்க. நான் 18 கிராம் போட்டிருக்கேன்னா, ரொம்ப ஸ்டிக்கியா இருக்குன்னா, நீங்க ஒரு 20 கிராம் சேர்த்துக்கோங்க. இப்ப இது வந்து கமர்ஷியல் பர்ப்பஸ்க்கு தான் பண்ணிட்டு இருக்கேன். பேக்கிங் பவுடர் வந்துட்டு 1 கிராம் போட்டிருக்கேன். பேக்கிங் சோடா எப்பவுமே சேர்க்காதீங்க. அது வந்து அந்த குக்கியோட டேஸ்ட்டே கெடுத்துரும். இதுல வந்து ஃபுட் கலர் சேர்க்கிறேன். ஃபுட் கலர் வந்து அவங்க கேட்டாங்கன்னா குடுங்க. அப்படி இல்ல அப்படின்னா, நீங்க ஃபுட் கலர் சேர்க்காதீங்க. பிளெயினா தான் நான் வந்து போன வீடியோ எல்லாமே போட்டிருக்கேன். பேக்கிங் பவுடர், ஃபுட் கலர் எதுவுமே சேர்த்திருக்க மாட்டேன். நீங்க வந்து கமர்ஷியல் பர்ப்பஸ்க்கு கேட்டதுனால, நீங்க கொஞ்சமா அதுல வந்து எல்லோ ஃபுட் கலர் சேர்த்திருக்கேன். சில பேர் டோ மிக்ஸ் பண்றப்ப லாஸ்ட்ல வந்து தண்ணி, பால், ஆயில் அந்த மாரிலாம் மிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த குக்கிக்கு வந்துட்டு கொஞ்ச நாள் தான் அதனுடைய லைஃப் டைம் இருக்கும். இப்ப இதுவே நீங்க வந்து கீ யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, 6 மந்த்ஸ் வரையும் அப்படியே இன்னைக்கு செஞ்ச மாதிரியே இருக்கும். ஃபுட் கலர் வந்து 1/4 கேஜிக்கு 5 டிராப்ஸ் மட்டுமே சேர்த்துக்கோங்க. 2 டூ 3 டிராப்ஸ் சேர்த்தீங்க அப்படின்னா, அதுவே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எதுவுமே சேர்க்க வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க வந்து பட்டர வந்து ஒரு பட்டர், சுகர் இதெல்லாம் சேர்த்து நீங்க வந்து 20 டூ 30 மினிட்ஸ் வந்து நல்லா மிக்ஸ் குடுக்கணும். இப்ப பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கிறதுனால நம்ம வந்து நார்மலாவே மிக்ஸ் குடுத்துக்கிறோம். பேக்கிங் பொறுத்தளவு கண்டிப்பா வந்து சலிச்சுட்டு தான் நீங்க செய்யணும். கோதும மாவா இருக்கட்டும், பேக்கிங் பவுடரா இருக்கட்டும், ஒரு பைண்டிங்காக தான் நம்ம சேர்க்கிறோம். ஸோ அது எல்லாமே மிக்ஸ் ஆகணும் அப்படின்னா, நீங்க வந்து சலிக்கிறப்பயே ஒண்ணோட ஒண்ணு நல்லா மிக்ஸ் ஆயிரும். ஸோ இது இல்லாம பண்ணீங்க அப்படின்னா, ஒரு பக்கம் உப்பிட்டு இருக்கும், ஒரு பக்கம் சின்னதா இருக்கும். மிக்ஸிங் பவுல்ல மாவ கொட்டுறப்பயே நம்ம கை வச்சு மிக்ஸ் பண்ணிறக்கூடாது. அப்போ வந்து குக்கி வந்து ஹார்ட் ஆயிரும். அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாமே உடைஞ்சிரும். நம்ம வந்து ஸ்பாச்சுலா அப்படி இல்லன்னா விஸ்க் வச்சு நல்லா கம்பைன் பண்ணணும் மாவ. அதுக்கப்புறமா லாஸ்ட்ல நல்லா கம்பைன் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து கை வச்சு டோவாக்கணும். இது வந்து நெறைய பேரோட டவுட்டு. உங்களோட குக்கியோட மெஷர்மென்ட் வந்து எப்படி 10 கிராம்னா 10 கிராம்லயே இருக்கு. 20 கிராம்னா 20 கிராம்லயே இருக்குன்னு. நான் வந்து ஒரு 3 டைம்ஸ் வந்து இந்த மாரி தேய்ப்பேன். மெதுவா தேய்க்கணும். அழுத்தி தேய்ச்சிராம, லைட்டா வந்து கைய வந்து பிரஸ் பண்ணி தேய்ச்சீங்க அப்படின்னா, இந்த மாரி கார்னர்ஸ்லாம் வந்து அன்ஈவனா இருக்கும். ஸோ அத கட் பண்ணி மறுபடியும் நீங்க மேலே போட்டுட்டு, அது ஒரு டைம் தேய்க்கணும். ஸோ இந்த மாரி 3 டைம் தேய்ச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு நடுவுல வந்துட்டு கரெக்ட்டான ஷேப்ல கிடைக்கும். கரெக்ட்டான மெஷர்மென்ட்ல கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்றேன். ஏன்னா இதுதான் ரொம்ப ஈஸியும் கூட. நம்ம ஒண்ணா மெஷர் பண்ணி பண்றத விட, இந்த மாரி தேய்ச்சுட்டு இந்த மாரி கட் பண்ணி போட்டுறலாம். முக்கியமா நானே சொல்லியிருக்கேன். சிம்பிளா வந்து ஒரு குக்கி கட்டர் இருந்ததுன்னா, பார்க்கறதுக்கும் நீட்டா இருக்கும். பேக்கிங்க்குமே அழகா இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவு ஸ்கொயர், ரெக்டாங்கிள், சர்க்கிள் இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. அவன பத்தியுமே கேட்குறீங்க. அவன் வந்துட்டு ஸ்விட்ச் போட்டதுமே வந்துட்டு 12 அப்படின்னு காட்டும். இல்ல 12 அந்த மாரி காட்டுது. அதுல வந்து 3 ஒண்ணு ஹாட் பிளாஸ்ட் இருக்கு பாருங்க. அத ஆன் பண்ண உடனே உங்களுக்கு டெம்பரேச்சர் காட்டும். டெம்பரேச்சர் காட்டுன உடனே நாப நீங்க டச் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து டைமிங் செட் பண்ணிக்கலாம். நான் 10 மினிட்ஸ் செட் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்டார்ட் குடுக்குறேன். ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுதான் ப்ரீ ஹீட் பண்றது. நான் Samsung 32 லிட்டர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்து ஹை ரேக் வச்சு தான் நான் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஸ்டக் ஆகாம நம்ம வந்து கரெக்ட்டா ரொட்டேட் பண்ணி பார்த்தோம் அப்டின்னா, நமக்கு தெரிய ஆரம்பிச்சுரும். இந்த மாரி விரல் வச்சுட்டு இந்த மாரி ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுல 2 ரேக் குடுத்துருப்பாங்க. ஹை ரேக், லோ ரேக்ன்னு. நான் ஹை ரேக் வச்சிருக்கேன். 3 ஒண்ணு ஹாட் பிளாஸ்ட் ஆன் பண்ணேன்னா, அதே 180ல இருக்கும். இப்ப டச் பண்ற நாப நமக்கு வந்து 0ல காட்டுது. நான் டைம் செட் பண்ணிக்கிறேன். இப்ப 20 மினிட்ஸ் செட் பண்ணிட்டு நான் ஸ்டார்ட் குடுத்துக்கிறேன்.
அவனை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தான் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணமான்னு கேட்டிருந்தீங்க டோரை. நீங்கள் வந்து அடுத்து வந்து குக்கி பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் இதை எடுத்துட்டு அதை உள்ளே வச்சிடலாம். நீங்கள் வந்து ஆஃப் பண்ணி போட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். கீ ப்ரெஷ் பண்ணுறப்ப ட்ரேயில் இருக்கப்பே பண்ணிக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் லேட் பண்ணதுனால அது வந்து எல்லாம் மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு. நமக்கு வந்து ப்ரெஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். குக்கி வந்து இந்த டெக்ஸ்சரில் இருக்கணும். அப்போ தான் உள்ளேயும் நல்லா பேக் ஆகிருக்கும், நல்லா கிறிஸ்பாகவும் இருக்கும். ஸோ ரொம்ப கருகி இருந்தாலும் உள்ளே வந்து ஓவர் பேக் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி டெக்ஸ்சர் பின்னாடி வர மாதிரி பார்த்துக்கோங்க. திணை குக்கிக்கான மெஷர்மெண்ட் எல்லாமே பின்னாடி கொடுத்துருக்கேன். இதை நான் வந்து எவ்வளோ ப்ரைஸ்க்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறதையும் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுறது, டிஎம் பண்ணுறதுனா நீங்கள் இந்த மெஷர்மெண்ட்டை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஃப்ளாப் ஆச்சா கரெக்டாக வந்ததான்னு சொல்லுங்கள். சில பேர் வந்து பிக்சர் ஷேர் பண்ணுறப்ப இதெல்லாம் மிஸ்டேக் இருக்குன்னு என்னால் வந்து ரிப்ளை பண்ண முடியுது. ஒரு சிலர் வந்து இதுக்கு பதில் வேறு மெஷர்மெண்ட் அப்படியே கேட்குறீங்க, இதெல்லாம் போடலாமா அப்படின்னு. நம்ம வந்து ஒரு கோதுமை மாவு போடுறதுக்கு பதில் வேறு கார்ன்ஃப்ளவர் போட்டால் கூட உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட் எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஸோ அதை வந்து டக்கு டக்கு நம்ம மெஷர்மெண்ட் மட்டும் சொல்லி நம்ம ஒரு குக்கி பண்ணி அது வந்து கரெக்டான ரிசல்ட் கிடைக்காது. நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்க. அதுல ஃப்ளாப் ஆச்சுன்னா நீங்க வந்து அதை பத்தின டவுட் மட்டும் கேளுங்க. கண்டிப்பா நான் ரெஸ்பான்ஸ் பண்றேன். கண்டினியூஸாக கால் பண்ணி குக்கி கிளாஸ் வேணும்னு சொல்கிறீங்க. சென்னையில் மட்டும் அப்படின்னா உடனே கண்டக்ட் பண்ணிடலாம். சில பேர் பர்டிகுலராக எனக்கு ஆஃப்லைன் கிளாஸ் தான் வேணுங்கிறீங்க, சில பேர் வந்து ஆன்லைன் கிளாஸ் தான் வேணும்னு சொல்கிறீங்க. டிஃப்ரெண்ட் பிளேஸ்லேருந்து வரதுனால திருச்சி, காரைக்குடி, சேலம், கரூர் இவங்கெல்லாம் வந்து எங்கே வந்து மீட் பண்ணி எப்படி வர முடியும் பசங்களை விட்டுட்டு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். யாருக்கு வந்து ஆஃப்லைன் கிளாஸ் வேணும், யாருக்கு ஆன்லைன் கிளாஸ் வேணும், எந்த பிளேஸ்லேருந்து கேட்குறீங்க அப்படிங்கிறதையும் எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு. ஸோ கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆஃப்லைன், ஆன்லைன் 2க்குமே வந்து வாட்ஸ்அப் சப்போர்ட் இருக்கும். இன்னொரு டவுட் என்ன கேட்குறீங்கன்னா, ஒரு டைம் வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு பண்ணீங்க, ஒரு டைம் வெளியில் வச்சு பண்ணீங்க. எப்படி பண்ணணும்? ஃப்ரிட்ஜில் வச்சு பண்ணணுமா, வெளியில் உடனே இன்ஸ்டண்ட்டாக பண்ணணுமான்னு உங்களோட சாய்ஸ் தான். இப்போ இதுக்கு முன்னாடியே குக்கி ஆர்டர் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து டோ வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் பொறுமையாக பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இன்ஸ்டண்ட்டாக பண்ணனாலும் பண்ணலாம். உங்களோட சாய்ஸ் தான். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுங்கள். இப்போ இந்த ராகி குக்கி பார்த்தீங்கனாலுமே நான் வந்து டிஃப்ரெண்ட்டான இன்க்ரீடியன்ஸோட கம்பைன் பண்ணியிருப்பேன். ஒன்று வீட் ஃப்ளாரோட பண்ணியிருப்பேன், ஒன்று கொக்கோ ஃப்ளார் பண்ணியிருப்பேன், இன்னொன்று எதுவுமே பண்ணியிருக்க மாட்டேன், ஒன்று நட்ஸ் கூட பண்ணியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி வந்து இன்க்ரீடியன்ஸ் மாற மாற மெஷர்மெண்ட்டும் உங்களுக்கு மாறிட்டே இருக்கும். நீங்கள் செய்கிறப்ப உங்களுக்கு எது சூட்டபிளாக இருக்குது, உங்களோட கஸ்டமருக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நீங்கள் அதிலே ஃபிக்ஸ் ஆகிக்கோங்க. மெஷர்மெண்ட்டை எப்போ கரெக்டாக செய்கிறீங்களோ அதை வந்து கரெக்டாக எழுதி வச்சுருங்க. ஸோ அந்த மெஷர்மெண்ட்டை நெக்ஸ்ட் டைம் போடுறப்போ உங்களுக்கு அந்த கஸ்டமர் வந்துட்டு திரும்ப திரும்ப வந்து உங்கள்கிட்ட ஆர்டர் பண்ணுவாங்க. பிஸ்னஸ் பொறுத்தளவு நம்மளுக்கு வந்து ஒரு ரெகுலர் கஸ்டமர் கிடைக்க ஆரம்பிச்சிட்டாவே நம்ம பிஸ்னஸ் வந்து நல்ல க்ரோத்தில் இருக்கும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளுக்கு ரெகுலர் கஸ்டமர் கிடைச்சிட்டாங்க, அவங்களுக்கு வந்து செகண்ட் டைம் பண்ணுறப்ப கொஞ்சம் பட்டரை கம்மி பண்ணிக்கலாம், கொஞ்சம் நட்ஸை கம்மி பண்ணிக்கலாம், அந்த மாதிரிலாம் நீங்கள் குவாலிட்டியை கம்மி பண்ணீங்க அப்படின்னா அவங்க வந்து அடுத்த டைம் ஆர்டர் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரு டைம் பண்ணிவிட்டு அடுத்த டைம் வந்து அவங்க ஆர்டர் பண்ணுறாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக தான் நீங்கள் பண்ணி கொடுக்கணும். உங்கள் குவாலிட்டி எப்போயுமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதீங்க. அதை வந்து எப்போவுமே ஸ்டேபிளாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து பிஸ்னஸில் வந்து சக்ஸஸ் ஆக முடியும். இப்போ முக்கியமான இடத்துக்கு வந்தாச்சு. போன வீடியோவில் டீட்டெயில்டாக இதை பற்றி சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பட்டராக இருக்கட்டும், என்னென்ன பிராண்ட்லாம் நான் யூஸ் பண்ணுறேன் அது எல்லாத்தையுமே இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். பட்டர் வந்து 1 kg வந்து 710. நான் மில்கி மிஸ்ட் பட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். நான் யூஸ் பண்ணியிருக்க குவான்டிட்டி வந்து 75 கிராம். ஸோ 710 டிவைடட் 1000 இன்ட்டு 75 அப்படி போட்டிங்க அப்படின்னா நான் இன்னைக்கு யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பட்டரோட காஸ்ட் வந்து 53 rupees. இதே ப்ரௌன் சுகர் பார்த்தீங்க அப்படின்னா 1 kg 100. இது காமனாக தான் போட்டிருக்கேன், பர்டிகுலராக எதுவுமே எனக்கு தெரியாது, அதனால காமனாக எடுத்து போட்டிருக்கேன். ஸோ இது வந்து நான் யூஸ் பண்ணியிருக்க வந்து 75 கிராம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 100 இன்ட்டு 75 டிவைடட் 1000. நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணிவிட்டு டிவைட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா டிவைட் பண்ணிட்டு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு யூஸ் பண்ணியிருக்க ப்ரௌன் சுகரோட காஸ்ட் வந்து 8 rupees. அதே போல் பேக்கிங் பவுடர், ஃபுட் கலர் இதெல்லாம் வந்து கிராமில் போட முடியாது, அதனால ப்ரைஸை மட்டும் பர்டிகுலராக போட்டிருக்கேன். 4 rupees போட்டிருக்கேன். ஸோ இது வந்துட்டு நீங்கள் வந்து டோட்டல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 155 வருது. இதை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களோட குக்கியோட காஸ்ட் வந்து கிடைச்சிரும். 1/4 kg திணை குக்கியோட காஸ்ட் வந்து 310. ஸோ இதில் எந்த டவுட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து 1/4 kgலேருந்து 1 kg வரையும் மெஷர்மெண்ட் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணிவிட்டு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து டிஎம் பண்ணுங்கள், அப்படிலாம் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.